Welcome students. Our next very important 5 mark is force between two long parallel current carrying conductors. ரெண்டு parallel conductorsல current போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில உள்ள force என்னங்கறத நம்ம இப்ப step by step டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம படிக்க போறது இந்த தியரி தான். A and B two parallel conductors and they are separated by distance r அங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். separated by distance r. ஓகேவா? the carrying current I1 and I2. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் தியரியில் என்ன படித்தோம்? when a current carrying conductor kept in a magnetic field, magnetic field இருக்கு. இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கிறேன். திஸ் இஸ் அ கண்டக்டர் கேரிங் சம் கரண்ட் ஐ. வாட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி படித்தோம். ஐஎல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு படித்தோம். அண்ட் பயோட்-சாவர்ட் லா அண்ட் ஆம்பியர் சர்க்யூட் லா அப்ளிகேஷனில் என்ன படித்தோம்? ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். அப்போ அதை சுற்றி என்ன கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்படி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இந்த மாதிரி டைரெக்ஷனில் இப்படி இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டோட டைரெக்ஷனில் தம்பை வச்சுட்டு அப்படி இந்த கண்டக்டரை என் சர்க்கிள் பண்ணோம்னா that gives the direction of magnetic field. ஓகேவா? அப்போ இந்த ஃபீல்டு இப்படி இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரைட் கண்டக்டர்லேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளோன்னா அதுக்கு ஃபார்முலா μ0 I by 2 pi r into n cap. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக படித்த தியரிகளெல்லாம் கொண்டு வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் கண்டக்டர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஏங்கிற கண்டக்டரில் என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த தம்ப் ரூலை யூஸ் பண்ணலாமா? அப்போ தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது இதுதான் கண்டக்டர் அப்படின்னா இப்படி நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷனில் தம்ப் வச்சோம்னா the curling finger gives the direction of magnetic field அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை சுற்றி என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டரை சுற்றி இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏன்னா இப்படி ஃபிங்கர் உள்ளே தானே போகுது, உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி. ஸோ இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. எதனால்? இதில் I1ங்கிற கரண்ட் போகிறதுனால இந்த கண்டக்டரை சுற்றி இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? we need the coordinates. x, y, z அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுக்கணும். அதில் இப்போ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டோன்னா இது z ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸ் சார்? இது வந்து x. அண்ட் இது என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாமா? y ஆக்சிஸ். அப்போ இது எக்ஸ்னா இந்த என்ன ஆக்சிஸ்? திஸ் இஸ் எக்ஸ் டேஷ். இது ஒய்னா இது வந்து ஒய் டேஷ். இந்த கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சால் போதும், நீ படிக்கவே வேணாம், அப்படியே எழுதிட்டு வந்துடலாம். இது மேலே போகிறது இஜெட்னா கீழே வர்றது என்னது? இஜெட் டேஷ் அப்படிங்கிற ஆக்சிஸ். ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் என்னது? ஐ. எக்ஸ் டேஷில் யூனிட் வெக்டர் என்னது? மைனஸ் ஐ கேப். ஒயில் ஜே, ஒய் டேஷில் மைனஸ் ஜே
இசட்டில் வந்து என்னது கே கேப் யூனிட் வெக்டர், ஜெட் டேஸில் மைனஸ் கே கேப், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஹியர் த கண்டக்டர் கேரிங் கரண்ட் I1, அப்போ இதனால் என்ன கிரியேட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். ஓகேவா? ஸோ வி கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் I1 in the conductor A at a distance R. ஸோ இந்த I1 கரண்ட் போகக்கூடிய இந்த கண்டக்டர்னால ஆர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு வச்சுக்கலாம், B1 வச்சுக்கலாமா, B1. ஓகேவா? ஃபார்முலா என்னது, மியூ0 கரண்ட் எவ்வளவு I1, I1 by 2πr. டைரக்ஷன் பாருங்க எப்படி போகுது. ஸோ இங்கே இன்வேர்டு டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். அப்போ இந்த இன்வேர்டு டைரக்ஷன் அப்படிங்கும்போது அது எந்த ஆக்சிஸில் வருது, எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். தட் இஸ் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் என்னது, மைனஸ் ஐ கேப். அப்போ மைனஸ் ஐ கேப் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டைரக்ஷனில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் டேஷ் டைரக்ஷன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we kept a conductor B which carrying current I2. அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துருச்சுன்னா அது மேலே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். அப்போ we take a small length. என்ன லென்த்து, ஒரு டிஎல்ங்கிற லென்த் உள்ள ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிறேன். where the current flow is I2 which is kept in the magnetic field of B1 அங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது இருக்கு. ஓகேவா? அப்போ there is a force, small force due to small elementங்கிறதுனால. the small forceோட அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஸோ கரண்ட் இங்கே என்ன கரண்ட்டு, I2வா, I2 length of the conductor என்னது, DL, DL cross what is the magnetic field here, B1 அங்கிற magnetic field. ஓகேவா? அப்போ B1 vector அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, now substitute B1. so I2. ஸோ இது DL ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ங்கிறது எந்த டைரக்ஷன், இஜெட் ஆக்சிஸோட டைரக்ஷன். வேர் த யூனிட் வெக்டர் என்னது, கே கேப். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல டிஎல் கே கேப்னு எழுதிக்கிறேன். B1 வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். மியூ0 I1 2πr, இங்கே வந்து மைனஸ் ஐ கேப் அப்படின்னு வரும். அப்போ இதில் வந்து நான் சில கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மியூ0 I1 I2 dl by 2πr, மைனஸையும் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்ன இருக்கு, கே கேப் கிராஸ் ஐ கேப். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் தெரியும், கிராஸ் ப்ராடக்ட் தெரியுமா? அதில் வெக்டர் ப்ராடக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருக்கோமா? என்ன படிச்சிருக்கோம், ஐ ஜே கே அப்படின்னு போடுவோமா? அப்போ கே கிராஸ் ஐனா என்ன வரும், ஜேங்கிறது வரும். மியூ0 I1 I2 dl by 2πr j கேப். ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஜே கேப். அப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கா, திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் மைனஸ் ஜே. மைனஸ் ஜேனா தட் இஸ் மைனஸ் ஒய் டேஷ் டைரக்ஷன். அப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒய் டைரக்ஷன். இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது, ஒய் டேஷ் மைனஸ் ஜே டைரக்ஷன். அப்போ the force on B
acts towards left. ஓகேவா, இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து டியூ டு ஸ்மால் லென்த்னா எழுதியிருக்கோம். ஃபார் எல் லென்த்துக்கு அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ மைனஸ் மியூ நாட் I1 I2 L by 2 pi r into J cap. Force per unit length na L கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ L கீழே கொண்டு வந்துட்டோம்னா உனக்கு மைனஸ் மியூ நாட் I1 I2 by 2 pi r into J அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதில் கரண்ட் போகிறதுனால இதில் சுற்றி உருவாகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னது B1. அந்த B1ல் தான் நம்ம என்ன வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பிங்கிற கண்டக்டரை வச்சுருக்கோம். இப்போ பிங்கிற கண்டக்டரில் I2ங்கிற கரண்ட் போகுது. அப்போ இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? இந்த மாதிரி ஃபீல்டு. அப்போ இப்படி என்சர்க்கிள் பண்ணோம்னா இதுதான், இப்படி தம்பு வச்சுட்டு என்சர்க்கிள் பண்ணோம்னா இந்த டைரக்ஷனில் வரும். ஓகேவா, இந்த டைரக்ஷனில் இப்படி வெளியே வந்து உள்ளே போகும். ஸோ இந்த I2 கரண்ட்னால இதை சுற்றி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகேவா, அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு போட்டுக்கலாம். திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் B2. இப்போ அந்த B2 இந்த ஏரியாவில் டெரைவ் பண்ணலாமா? அப்போ B2வோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ B2 வெக்டர் ஈக்குவல் டு இந்த கரண்ட் I2னால உருவாகிறதுனால B2. ஸோ இதிலிருந்து ஆர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? அப்போ B2 ஈக்குவல் டு மியூ நாட் I2 by 2 pi r. இப்போ இது கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் வருதா? அப்போ இந்த டைரக்ஷன்னா அது எந்த டைரக்ஷனில் வருது? எக்ஸ் டைரக்ஷன். தட் இஸ் த வெக்டர், யூனிட் வெக்டர் இஸ் I cap அப்படின்னு போட்டுடுறேன். அண்டு இந்த இடத்துல இந்த B2ங்கிற ஃபீல்டில் என்ன வச்சுருக்கோம்? கரண்ட் கேரிங் கண்டக்டர், I1 கரண்ட் போகக்கூடிய ஏங்கிற கண்டக்டர் இந்த B2 ஃபீல்டில் இருக்குது. தென் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So first we see the small segment DL. DL lengthல எவ்வளோ force act ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Then the small amount of force, that is DF equal to the current is I1, length is DL, and here the magnetic field is B2. அவ்வளோதான். இப்போ இந்த டிஎலோட டைரக்ஷனை நம்ம காட்டணும். ஸோ இந்த டிஎல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஜெட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஜெட் டைரக்ஷன்னா அங்கே யூனிட் வெக்டர் என்னது? கே கேப். டிஎஃப் ஈக்குவல் டு I1 டிஎல் கே வெக்டர். B2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ மியூ நாட் I2 by 2 pi r into I அப்படின்னு வருமா? ரைட். இதில் கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக ஒதுக்கிடுங்க. மியூ நாட் I1 I2 by 2 pi r
கே கிராஸ் ஐ அப்படின்னு வருமா? கே கிராஸ் ஐனா என்னன்னு பார்த்தோம்? கே கிராஸ் ஐனா ஜே. அப்போ மியூ நாட் I1 I2 by 2 pi r. ஸோ இங்கே என்ன வந்துடும்? ஜே அப்படின்னு வந்துடும். அப்போ ஜேனா எந்த டைரக்ஷன்? த டைரக்ஷன் இஸ் y direction, positive y direction. அப்போ the force is acting in this direction. ஓகேவா? அப்போ when current passes in same direction, two parallel conductorsல current ஒரே directionல pass ஆச்சுன்னா they have the attractive force. ஓகேவா? அதை பற்றி லாஸ்ட்ல இப்போ சொல்லுவோம். இப்போ இந்த தியரியை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நவ் திஸ் இஸ் ஃபார், இந்த இடத்துல என்ன விட்டு போச்சு? இந்த டிஎல் விட்டு போச்சா? சரி, ஃபார் எல் லென்த் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்மால் எலமெண்ட் டிஎல் எடுத்துட்டு நம்ம என்ன போற்ற வேண்டியது அப்படின்னா எல்லை போற்ற வேண்டியது. இப்போ வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னா அவ்வளோதான், எல்லாம் கீழே கொண்டு வந்துட வேண்டியது. மியூ நாட் I1 I2 by 2 pi r அப்படின்னு எழுதிட வேண்டியது. ரெண்டுலையும் பாருங்க ஈக்குவல் மேக்னிடியூடா, பட் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆப்போசிட். கரெக்டாக நம்ம படத்துலையும் அதே மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்கோமா? ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட், ஆப்போசிட். அப்போ பேரலல் கண்டக்டர், ரெண்டு ஸ்ட்ரைட் பேரலல் கண்டக்டர், அதில் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ இதுதான். F equal to mu naught I1 I2 by 2 pi r அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து important discussion. This is the two straight conductor carrying current in same direction அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் போகுது கரண்ட்டு அப்படின்னா they will attract each other. அட்ராக்ட் ஆகும். சப்போஸ் ரெண்டு பேரலல் கண்டக்டர் they carry current in opposite direction வச்சுக்கிறோம். ஸோ இதில் I2 கரண்ட் போகுது, இதில் I1 கரண்ட். ஸோ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். தட் இஸ் தே ரிப்பல் ஈச் அதர். when current in same direction attract, when current in opposite direction the force between them is repel. இதை நினைவில் வச்சுக்கணும். பாருங்க, நம்ம இப்போ பேசினதை படத்தில் காட்டியிருக்கானா? கரண்ட் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே இது கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கு. அடுத்து இதில் டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர் எதிலிருந்து சார் கொண்டு வர்றோம் அப்படின்னு கேட்டோன்னா, force between two straight conductor carrying current F by L. F by L equal to another mu naught I1 I2 by 2 pi r ன்னு படிச்சோமா? ஸோ 1 ஆம்பியரை டிஃபைன் பண்ணணும். அப்போ 1 ஆம்பியரை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Let's consider the current in two conductor is said to be 1 ampere and the length of the conductor is unit length ன்னு வச்சுக்கிறோம். And the distance between them is consider 1 meter ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணேன்.
ஸோ எஃப் பை எல் ஓகே. அப்போ எல் வந்து 1ன்னு சொல்லிட்டோம், விட்டுருங்க இல்லை. மியூ நாட்டுங்கிறது என்னது 4π. மியூ நாட்டுடைய வேல்யூ 4π இன்ட்டு 10⁻⁻⁷ மனப்பாடமாக வச்சுக்கணும். ஸோ I1 1, I2 1. அடுத்து கீழே 2π, டிஸ்டன்ஸ் வந்து 1. பை கேன்சலா, இது கேன்சல் ஆச்சுன்னா என்னது 2 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ வந்து ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது 2 இன்ட்டு 10⁻⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர். அப்போ 1 ஆம்பியர்னா என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் which when passed through each of the two infinitely long parallel straight conductor kept side by side parallelly at a distance of எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் 1 meter apart in air or vacuum. அப்போ which experience a force of 2 into 10⁻⁷ Newton per meter length, then the constant value of current is said to be 1 ampere அப்படின்னு டிஃபைன் பண்ணுறா. இது மட்டும் ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அடுத்து இந்த தியரிக்குள்ளே போங்க. ஒன்றும் பிரச்சனை வராமல் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நாளைக்கு கிளாஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.